அன்பார்ந்த பக்த கோடிகளுக்கு ஜெயந்தி பாலசீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் பரம்பொருளாகிய சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் திருமாங்கல்யம் செய்த புனித தலமாகிய மதுரை திருமங்கலத்தில் உள்ள அருள்மிகு மீனாட்சி உடனுரை அருள்மிகு சொக்கநாத சுவாமி திருத்தலத்தை பற்றி விவரிக்க உள்ளேன். ஊரின் பெயர் திருமங்கலம், புராண பெயர் திருமாங்கல்யபுரம். மூலவர் அருள்மிகு சொக்கநாதர் என்ற நாமத்துடன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். அம்பாள் அருள்மிகு மீனாட்சி என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். வில்வமரம் இத்தலத்தின் விருட்ச மரமாக உள்ளது. ஆகாச கங்கை இந்த கோயிலின் தீர்த்தமாக அமைந்துள்ளது. இத்தலம் தமிழ்நாடு மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் நகரில் அமைந்துள்ளது. இங்கு சுவாமி கிழக்கு நோக்கி இருக்க, அம்பாள் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி இருக்கிறாள். பிராகாரத்தில் வில்வ விநாயகர், உஷா சாயாதேவி சமேதராய் சூரிய பகவான், நாதர், ஆஞ்சநேயர், மங்கள தட்சிணாமூர்த்தி, வள்ளி தெய்வானியுடன் முருகன், நவகிரகங்கள், காசி விஸ்வநாதர், அஷ்டபுஜ துர்கை ஆகியவர்கள் சன்னதி கொண்டு உள்ளனர். மேலும் இக்கோவிலில் யோக சனீஸ்வரர் மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் விருட்சம் தனி சன்னதிகள் கொண்டு அருள்பாலிப்பது மிக சிறப்பாகும். இதை பற்றிய விளக்கங்களை பின்னர் காண்போம். தல வரலாற்றினை பார்ப்போம். கைலையிலிருந்து மீனாட்சியை திருமணம் செய்து கொள்ள மதுரைக்கு வந்த சிவனுக்கும் அன்னை மீனாட்சிக்கும் திருமணம் நடந்தது. ஆனால் திருமணத்திற்கு தேவர்கள் மதுரை அருகில் 18 கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கில் உள்ள குண்டாற்றின் கரையோரம் ஒரு இடத்தில் பொன்னை உருக்கி திருமாங்கல்யம் செய்தனர். அவர்கள் திருமாங்கல்யம் செய்வதற்கு முன்பே சிவனை வழிபட விரும்பினர். அதனை உணர்ந்த சிவபெருமான் இவ்விடத்தில் தனது திருமணத்திற்கு முன்பே பார்வதி சமேதராக காட்சி தந்தார். எனவே இறைவனை சுந்தரேஸ்வரர் என்றும் சக்தியை மீனாட்சி என்றும் அழைத்து அந்த இடத்தில் தங்க வேண்டும் என்றும் தேவர்கள் கேட்டுக்கொண்டனர். திருமாங்கல்யம் செய்யப்பட்டதால் இப்பகுதியை தேவர்கள் திருமாங்கல்யபுரம் என்று அழைத்தனர். காலப்போக்கில் திருமங்கலம் என்று மாறியது. பிற்காலத்தில் மன்னர்கள் இங்கு கோவில் கட்டினர். சித்திரையில் திருக்கல்யாணம், மாசி மகம் மற்றும் மகா சிவராத்திரி நாட்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. திருமண தோஷத்தால் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் இங்குள்ள மீனாட்சி சொக்கநாதருக்கு வஸ்திரம் சாற்றி அபிஷேகம் செய்து வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் கைகூடி வரும். திருமணத்திற்கு முன்பாக இங்கு வந்து திருமாங்கல்யத்தை வைத்து இங்கே பூஜை செய்திட திருமண வாழ்வு சிறக்கும் என்பது நம்பிக்கை. பக்தர்களே, யோக சனீஸ்வரர் தனி சன்னதியில் தெற்கு நோக்கியபடி இருந்து அருள்பாலிக்கிறார். சனி தோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமைகளில் இவருக்கு எள்ளு விளக்கு போட்டு காக்கைக்கு அன்னமிட்டு வேண்டிக் கொண்டால் தோஷங்களால் உண்டான துன்பங்கள் நீங்கி சுபிக்ஷம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அடுத்து வில்வமும் வேம்பும் இணைந்து அர்த்தநாரீஸ்வர விருட்சம் அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் அமைந்திருப்பது மிகவும் விசேஷமானதாகும். இதனடியில் வில்வ விநாயகர் உள்ளார். சுவாமியாகவும் அம்பாளாகவும் கருதப்படும் இந்த விருட்சங்களின் அடியில் இந்த விநாயகர் அமர்ந்திருப்பதால் இவரிடம் அருகம்புல் மாலையிட்டு கொழுக்கட்டை நிவேதனம் செய்து வேண்டிக் கொள்பவர்களுக்கு கல்வி, கேள்வி, ஞானம் போன்ற அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்பது சந்தேகமில்லை. பக்தர்களே, இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த திருத்தலத்திற்கு சென்று மீனாட்சி சொக்கநாதர் பேரருளினால் பக்தர்களின் சனி தோஷம் நீங்க பெற்று சுபிட்சங்கள் பெறவும் திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் கைகூட வேண்டும் என்றும் நம் அனைவரின் சார்பிலும் அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதரை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பக்தர்களே, அடுத்த புதன்கிழமை அன்று
சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் மற்றுமொரு சிவப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்க எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டிக் கொள்கிறேன். ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசன். நமஸ்காரங்கள், நன்றிகள். ஓம் நம சிவாய.